அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட டிஜே மாஸ்க். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம், அக்கௌண்ட்ஸுக்கு நீங்கள் போனால் உங்களோட வீட்டை, அதாவது பூட்டி இருக்கிற உங்களோட வீட்டுக்குள்ள யாராவது பூந்தா என்ன செய்ய வேணும், பூந்தாண்டா அவங்க வந்து உங்களோட வீட்டை ஸ்கொட்டே பண்ணியிருந்தா என்ன நீங்கள் செய்யணும், அதுக்கான ப்ரொசஸ் என்ன, அவங்கள எப்படி வெளியில் ஏற்றணும், இதுகளை பற்றி மட்டும்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இப்போ காலியான வீட்டுக்குள்ளேயோ ஒரு காணிக்குள்ளேயோ ஏதாவது ஒரு ப்ரொமிசஸ், ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயோ பவியன் வீடோ என்னவாகவும் இருக்கட்டும், ஒரு காவா கூட இருக்கட்டும், ஒரு வெறும் நிலமா இருக்கட்டும், காலியாக இருக்கிற ஒரு வெறும் நிலத்தில் கூட கொண்டு கமியன் வச்சு படுத்துருக்கிறதோ டென்ட் அடிக்கிறதோ எல்லாமே வந்து ஸ்கொட்டுக்குள்ளே தான் பெறும். அதில் ஆர்டிக்கல் 226 4ஆம் பிரிவு குற்றவியல் சட்டம். இது வந்து எப்படி வருதுன்னு சொன்னால், வியோலேஷன் டு டொமிசில் என்று கருதப்பட்டு 3 வருஷ சிறை தண்டனையும் 45,000 யூரோ அபராதமும் இதுக்கு வழங்கப்படும். அடுத்தது, காலியான வீடுகளில் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு. அதுக்கும் ஒரே ஒரு வசன வித்தியாசம் தான் இருக்குது. சின்ன ஒரு டிஃபரெண்ட் இருக்குது ரெண்டுக்கும். அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ சட்டவிரோத ஆக்கிரமிப்புன்னு சொல்லி சொன்னால், கொந்த்ரா முடிஞ்சிட்டு அந்த வீட்டில் வாடகை கட்டாமல் இருக்கிறதும் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு தான். அப்படியான லேபிளுக்குள்ள வாராக்களுக்கு வந்து வாடகை இல்லாத நிலத்திலோ தங்குவது குற்றமாகும். இதுக்கு வந்து 2 வருஷ சிறையும் 30,000 யூரோ அபராதமும் வழங்கப்படும். இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தா, ஒரு ஆள் இப்போ இந்த வீட்டை நீங்கள் வந்து அடித்து வந்து உள்ள பொந்து இருக்கிறீங்க, நான் லீவுக்கு போகிற இடத்துல வந்து இருக்கிறீங்க. ஆனால் 72 மணித்தியாலத்துக்குள்ள ப்ரொஃபெக்டர் போலீஸுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ சொன்னால் அவையில வெளிக்கெடுத்தலாம். அவை அந்த 72 மணித்தியாலம் தாண்டி இருந்துட்டு நம்மண்டா அந்த வீட்டில் அவையில நாங்கள் அடித்து உதைச்சு எதுவுமே செஞ்சு தண்ட முடியாது. மற்றது அவையில நாங்கள் அடிக்கவும் முடியாது, ஃபோர்ஸ் பண்ணி வெளியேற்றவும் பண்ண முடியாது, ஆக்களை வச்சு அடிச்சோ எந்த ஒரு வகையிலும் அவை நாங்கள் ஃபோர்ஸாக என்று வெளிக்கிட்ட முடியாது. ஏனென்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு குற்றமாகும். அதை அடுத்த செக்ஷன்ல பார்ப்போம். இப்போ இந்த சட்டம் வந்து இப்போ உங்களுக்கு 2 வீடு இருந்தால் ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டுக்கிறீங்களானே, எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்போ எந்த வீடு வந்தாலும், அதாவது வாடகைதாரர்கள் வந்து வாடகை செலுத்தாம வீட்டில் தங்குவதையும் வந்து கொட்டன கருது நிலை உருவாகும். இது வந்து 2023ஆம் ஆண்டு புதுசா போடப்பட்ட ஒரு சட்டம், இவங்களை கட்டுப்படுத்துறதுக்காக. இப்போ ஒரு வீட்டு உரிமையாளர், நான் முதல் சொன்ன மாதிரிக்கு நான் ஒரு வீட்டு உரிமையாளர், ஒரு ஸ்கொட்டரை தாக்கினால் என்ன விளைவு? உரிமையாளர் ஒரு ஸ்கொட்டரை தாக்கினால் அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது அந்த ஸ்கொட்டர் போலீஸ்ல அந்த வீட்டில் வந்து இருக்கிறவன் வந்து போலீஸ்ல என்ட்ரி போடுவான். அதுவும் வந்து வியோலேஷன் வாலண்டியர்ல வரும் 3 வருஷ சிறை 45,000 யூரோ அபராதம் வீட்டுக்காரனுக்கு வேணா எனக்கு விதிக்கப்படும். அதே மாதிரி வியோலேஷன் டு டொமிசில் 1 ஆண்டு சிறை மற்றும் 1,500 யூரோ அபராதம். அதாவது வியோலேஷன் என்னன்னு சொன்னால், வீட்டுக்குள்ள ஒரு ஆள் இருக்கத்தக்கினதா அவற்றை கதவை நாங்கள் உடைச்சு கொண்டு அவற்றை அனுமதி இல்லாம இந்த வீட்டுக்குள்ள போறது. அடுத்தது போய் அவனை ஒரு கட்டில கொண்டு வச்சதை நாங்கள் அடிச்சு உடைச்சா கூட டெக்ரடேஷன் டு வாலண்டியர் 5 ஆண்டுகள் சிறை மற்றும் 75,000 யூரோ வரை அபராதம். இதெல்லாம் ஆக மேக்சிமம் அபராதங்கள்லாம் இதில் போட்டிருக்கு. இவ்வளவு தேவையா? வீட்டை பூட்டிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் திறப்ப கொடுத்துட்டு வீட்டை விளக்கு வைக்கன்னு சொல்லிடுறாங்களோட பண்பாடு எல்லாம் இங்கே இல்லை. ஏன்னா இங்கே யாரையும் நாங்கள் நம்புறது இல்லை. லீவு நாட்களில் வந்து நாங்கள் பிள்ளைகளை கூட்டிட்டு வெளியில போய்க்குள்ள வீட்டுக்குள்ள யாரும் பூந்தா நம்ம அவங்கள கை வைக்க விடாது. இனி அவங்கள எப்படி வெளியேற்றுறதுன்றதை பார்ப்போம். அவரை சட்டபூர்வமா வெளியேற்றுவதற்கான முறை, உடனடியாக போலீஸ்ல என்ட்ரி போட வேணும், பொது பிளான் போட வேணும். 2வது வந்து ப்ரெஃபெக்டுக்கு எமர்ஜென்சி ரெக்கமெண்ட் வந்து போட வேணும். கடிதத்தில் எழுதி 72 மணி நேரத்தில் வெளியேற்ற கோரிக்கை நாங்கள் அதை வந்து வைக்கலாம். அந்த ப்ரெஃபெக்டுக்கு போட்ட கடிதத்தையும் கொமிசாரியால் நீங்கள் பொது பிளான் போடைக்குள்ள சமர்ப்பிக்க வேணும். கடைசியா இந்த கேஸ் எல்லாம் இழுத்தா ஒரு ஸ்கொத்தரை வெளியேற்ற வீட்டில இருந்து எவ்வளவு காலம் பிடிக்கும்னு வச்சிங்கன்னா மேக்சிமம் 1 வருஷம் கூட பிடிக்கலாம். அவர் அந்த வாடகை உனக்கு செலுத்த வேணுமென்ற அவசியம் அவருக்கு இல்லை. அவர் அப்படி தண்ட கடனை வந்து டெட்ன்னு சொல்லி போட்டு கடன் என்று சொல்லி போட்டு டிக்ளரே பண்ணி போட்டு பேசாம போவார். நீதிமன்றம் மூலம் மட்டும்தான் கடைசியா வெளியேற்ற முடியுமே தவிர நாங்க அடிச்சு உதைச்சோ கலைச்சோ வெளியேற்ற முடியாது. ஆக மொத்தத்தில் வந்து ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் ஸ்ரீலங்காவுக்கு போய்க்குள்ளே ஏன்னா இது இப்போ கூடி இருக்குது சவரர்களே. என்ன சொன்னால், பொபினியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 வீட்டில் ஸ்கொத்தை பண்ணியிருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான்காரங்க.
லக்குருணவில் எல்லா இடமும் 93ல பரவலாக இருக்குது, பரிசுக்குள்ளையும் பரவலாக இருக்குது. அதாவது பழைய கட்டிடங்களோ ஆக்கள் இல்லாத வீடுகளோ வயதான ஆக்கள் இருக்கிற வீடுகள் என்று சொல்லி அவை தூக்கி வெளியில் போட்டுட்டு தாங்க வந்து இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சட்டம் தெரியும். அதனால முந்தினாத்து வந்தவனுக்கு சட்டம் தெரியும், 30 வருஷம் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியாது சில நேரத்தில். அதனால தான் இந்த ஒரு சின்ன இது. பார்த்ததுக்கு நன்றி. நாளைக்கு மரீன் லூப்பன் அம்மா பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட போகிறோம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.